கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா xylo. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு D2 டைப். இது 2014 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினோட அசம்பிள் ஒர்க்கு தான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மெஷின் ஷாப்லேருந்து இன்ஜின் வந்த உடனே நீங்கள் அதை தனியாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே ஏதாவது சின்ன சின்ன பர் இருந்ததுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அது இன்ஜினும் அஃபெக்ட் ஆகும். அதேமாதிரி இன்ஜினை நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது தான் அதோட ஆயில் லைனை நீங்கள் செக் பண்ணிங்க. ஆயில் பம்ப்லேருந்து ஆயில் செக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் பம்ப் பண்ணி ப்ரெஷர் பண்ணோம். இந்த இடத்துல வர ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டு இன்ஜினோட மெயின் கேலரிக்கு போகும். மெயின் கேலரியிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகும். ஆயிலோட மெயின் சர்க்குலேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் தான். கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ஆயில் சர்க்குலேஷன் ஆகுது. இந்த ஹோல்ஸ் எல்லாமே ஆயிலோட லைன் ஏதாவது உங்களுக்கு அடைச்சிருக்கா, இல்லை பழைய ஆயிலில் இருக்கிற அந்த ஒரு கட்டியாக இருக்கும், அது ஸ்லெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனா இருக்கா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயிலோட லைன் எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் அசம்பிள் பண்ணுங்கள். இப்போ நான் ஆயிலோட லைனை நான் டீப்பாக செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஹோல்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த இன்ஜினில் ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு கிடையாது. எல்லா இன்ஜினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் அதை ஃபிட் பண்ணோம். ஏன்னா பிஸ்டனோட எட்ஜி வந்து பார்த்திங்கன்னா அதை உங்களுக்கு ப்ரோக்கன் பண்ணோம். இன்சர்ட் பண்ணும்போது தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு நான் ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டேப்பெட்டு தான். டேப்பெட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு T டைப் டேப்பெட்டு. இப்போ நான் அதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே டேப்பெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வோட ஓப்பனிங் க்ளோசிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஹேமரில் அடிச்சு ஏற்றுனீங்கன்னா டேப்பெட்டோட ஹேமரில் அடிச்சு ஏற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பெட் உங்களுக்கு இன்ஜினில் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினில் வேறு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு காமிக்கும், மிஸ்ஸிங்லாம் காமிக்கும். அதனால் எப்போவுமே பாருங்கள் டேப்பெட்டை போடும்போது அந்த ஃப்ரீ மூமெண்ட்டில் இருக்கணும். அதுவே பாருங்கள் இறங்குது. இப்படி ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த xyloயோட இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கேம் ஷாஃப்ட் தான் வரும். இந்த கேம் ஷாஃப்ட் நான் இப்போ ஆயில் போட்டு ஃப்ரீ பண்ணிட்டேன். எப்போவுமே இந்த கேம் ஷாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்லாட் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்லாட் வழியாக தான் உங்களுக்கு ஹெட்டுக்கு ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற ஸ்லாட்டே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ நான் கேம் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராங்க் ஷாஃப்ட்டோட பேரிங் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த பேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் ஓப்பனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஒரு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு எப்போவுமே கிடைக்கணும். அதே மாதிரி இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த ஒரு ஸ்லாட் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்லாட் வழியாக ஆயில் எப்போவுமே உங்களுக்கு சர்க்குலேஷன் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இப்போ நான் கிராங்க் ஷாஃப்ட்டோட பேரிங்கெல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கிராங்க் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆயிலோட லைன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா ஆயிலோட சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எப்போவுமே மெயினோட பேரிங்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரோட பேரிங்க்கு வந்து சர்க்குலேஷன் ஆகும். அதனால் எப்போவுமே ஆயில் இல்லை என்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இல்லாமல் ஓட்டினா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரோட தான் சீஸ் ஆகும். மெயின் பேரிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் சீஸ் ஆகாது. பாருங்கள், ஆயிலோட லைன்லாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் கிராங்க் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ஜினோட சைடில் கிராங்க் ஷாஃப்ட்டோட சைடு உங்களுக்கு ப்ளேவை கண்ட்ரோல் பண்ணுறது, அதேமாதிரி சைடில் உங்களுக்கு லூப்ரிகேட்டிங் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரஸ்ட் வாஷர் தான். ஒரு சைடு மூவ்மெண்ட்டு கிளச்சை நீங்கள் அமுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட்டே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆகும். ஒரு ரொட்டேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ப்ளேவும் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த கண்ட்ரோலாக பண்ணணும். அதே நேரத்தில் லூப்ரிகேட்டிங் கொடுக்குறது தான் இந்த த்ரஸ்ட் வாஷரோட வேலை. த்ரஸ்ட் வாஷர் நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கிராங்க் ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிகர் வீல் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ட்ரிகர் வீலை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் எவ்வளோ ஸ்பீடு ரொட்டேஷன் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணோம். இந்த ட்ரிகர் வீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
ஆப்போசிட் டைரெக்ஷன்லாம் நீங்கள் ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு டைரெக்ஷனில் தான் ஃபிட் பண்ண முடியும். இந்த டபுள் பின் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இன்ஜினை நீங்கள் டிஸ்மேண்ட்லிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் வீலை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து தனியாக வச்சுருங்க. இது ஏதாவது ஒரு பெண்ட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகலை என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் இது இன்ஜினை கிராங்க் ஷாஃப்ட்டை வெளியே எடுத்து தான் இதை ஃபிட் பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் ட்ரிகர் வீலை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற பேரிங் பிளாக்லேயும் வித்தவுட் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்லேயும் வரும். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சில மாடல் டைப் இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்லேயும் ஒரே பேரிங் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த கேப்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 80 LP பவுண்டு வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 11 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கில் நீங்கள் டைட் பண்ணும்போது தான் அந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஒரு அன்ஈவனாக உங்களுக்கு பேரிங் தேய்கிறது சரியா இல்லைன்றது டைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட டைட்டு சரியில்லைன்னா தான் அந்த மாதிரி ஆகும். நான் ஈவனாக டைட் பண்ணிட்டேன். கிராங்க் ஷாஃப்ட் இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகேந்திரா xyloவோட பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். இந்த பிஸ்டன் ரிங்ஸோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கம்ப்ரஷன் ரிங்ஸ் வரும். இந்த கேஸ் கம்ப்ரஷன் ரிங்ஸுக்கு வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற கேஸை கண்ட்ரோல் பண்ணுறது செகண்ட் கேஸ் கம்ப்ரஷன் ரிங்ஸ் வரும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு. இன்ஜினோட ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா போரில் உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே ஜெட் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணோம். அதை வந்து எப்போவுமே டென்ஷனாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஸ்ப்ரிங் வரும். இப்போ நான் ரிங்ஸ் எல்லாத்துலேயும் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த xyloவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் ரிங்ஸில் இருக்கிற இந்த பெயிண்ட் எல்லோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கேப்பில் தான் இருக்கணும். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. அதேமாதிரி ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டோட டைரெக்ஷன், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏரோ மார்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டார், இதோட பிஸ்டன் இன்ஸ்டாலிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, அது எப்படி நான் அது பார்க்குறது அப்படின்னு கேட்டார். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட பொசிஷனில் தான் உங்களுக்கு இருக்கணும். அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட பொசிஷன் இந்த சைடில் இருக்குது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணோம். இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்காக தான், இந்த ஹோல்ஸுக்காக தான். மாற்றி போடும்போது என்ன ஆகுனா இந்த எண்டு இப்போ நீங்கள் இப்படி போகிறீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரோக்கன் பண்ணுறோம். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு ஆயில் சர்க்குலேஷன் கிடைக்காது. டவேரா வண்டியை பொறுத்த வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட பிஸ்டன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கு வந்து ஒரு கார்னர் கொடுத்துருப்பாங்க. ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு மாறி வரதுனால 2 ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட பிஸ்டன் இந்த டைரெக்ஷனில் தான் போடணும். அதேமாதிரி ரிங்ஸோட டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் போடுறேன். ஃபஸ்ட்டு ரிங்ஸ் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிங்ஸு, தேர்டு ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் போடுறேன். ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டில் போடுறேன். ரிங்ஸை ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஃபிட் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிங்ஸோட கேப்பு தான். அந்த எண்டோட கேப்பில் தான், இந்த கேப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த டூல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு பிளே ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட கனெக்டரோட பிக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டில் உங்களுக்கு இடிக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டை நீங்கள் பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபிட் பண்ணலாம். இப்போ நான் 4 ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டை நான் புதுசாக நான் ஃபிட் பண்ணுறேன். இதில் வந்து அதோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ப்ராக்கெட் வருது, அந்த ப்ராக்கெட் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைலோ இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபியூல் பம்பு நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்ஜினோட டைமிங் செட் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கோட செயின் நான் புதுசாக வாங்கியிருக்கேன். அந்த டைமிங் செயினோட ரேட்டு பாருங்கள், 3900 ரூபா வரும். அதேமாதிரி டைமிங் செயினோட கைடரும் நான் வாங்கியிருக்கேன். இந்த கைடோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரொம்ப மெயினானது எதுனா டைமிங்கோட டென்ஷனர் தான். இந்த ஹைட்ராலிக் டென்ஷனருக்கு நான் இதையே நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ஹைட்ராலிக் டென்ஷனரோட ரேட்டு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் செயினை நான் ஃபிட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்லர் கியர் நான் சேஞ்ச் பண்ணல, இது நல்லா இருக்கிறதுனால இதே தான் நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைலோவில் டைமிங் செயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதோட டிடிசி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஞ்ச் இருக்குது பாருங்கள். அதேமாதிரி அதோட பிஸ்டனோட டைரெக்ஷனும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்டன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் டெட் சென்டரில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வராது, இதுக்கு பார்த்தா டவுன் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டாப் சென்டரில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிடிசியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் இங்கே செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிராங்க் ஷாஃப்ட்டோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த செயினோட கலர் கோடில் சென்டர் கோடு நான் இப்போ வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 டீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கோடு இந்த மார்க்கில் நான் இப்போ வச்சுருக்கேன் கேம் கியருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் 11428 அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு டைமிங்கு ஸ்கார்பியோ உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜைலோலையும் இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 பல்லு இதுவும், அதே மாதிரி 28 பல்லு வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். இதுலேருந்து 1 2 3 நீங்கள் என்னைங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 28 ஒன்று வரும். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வரும். இதுதான் இந்த இன்ஜினோட டைமிங்கு. ஒரு ஆர்டினரி பம்பு இது. இந்த செயினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொலிரோ இன்ஜினுக்கும் இதுதான் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் பம்ப் வரும், டிஸ்ட்ரிபியூட்டர் டைப் ஃபியூல் பம்பு, மேனுவல் ஃபியூல் பம்ப் வரும். அந்த பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி கிடையாது, ஆர்டினரி பம்ப் வரும். அந்த பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டைமிங் வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதே செயினே அந்த இன்ஜினுக்கும் செட் ஆகும். இப்போ நான் டைமிங் செயினை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டென்ஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் ப்ரெஷர் வர வர இது இன்னும் கொஞ்சம் செயினை தள்ளி பிடிச்சினே வரும். இப்போ புது செயின் மாட்டினதுனால இதோட டென்ஷனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் செயினை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கேஸ் அசம்பிளி தான். இப்போ டைமிங் கேஸை நான் ஃபிட் பண்ணுறேன். டைமிங் கேஸை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு போர்ட் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்புக்கு ஆயில் சர்க்குலேஷன் ஆகும். இப்போ பாருங்கள். அதனால் இதில் எதுவும் உங்களுக்கு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. இதில் இந்த இடத்துல மட்டும் பேஸ்ட் ஆட் பண்ணாமல் நீங்கள் மற்றதெல்லாம் கூட ஆட் பண்ணிங்க. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீலை ஃபிட் பண்ணுறேன். டைமிங் கேஸ் புள்ளி ஆயில் சீல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இதோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே டைமிங் கேஸை நீங்கள் டைட் பண்ணுறீங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் புள்ளியை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த அலைன்மெண்ட்டு கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணுங்கள். இப்போ நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் புள்ளியை நான் டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட வேக்கம் பம்பு. ஒரு வேக்கம் அசிஸ்ட் பிரேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் பம்பு இந்த வேணும் டீசல் இன்ஜினில். அதேமாதிரி இந்த வேக்கம் பம்பை ஆப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் பம்போட இந்த லாக் நெட்டு தான். இதில் ஒரு ஸ்லாட் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்லாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் பம்பை ஆப்ரேட் பண்ணும். இப்போ நான் வேக்கம் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜைலோ இன்ஜினோட ஆயில் பம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுனால இதே ஆயில் பம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆயில் பம்பு எப்படி செக்ஷன் பண்ணுது பாருங்கள், நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் பம்பு நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஆயில் சீல் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் சைலோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன்னா அது சில வண்டிங்க ஓடினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரெஷர் லைட் எரியும். அந்த ஆயில் ப்ரெஷர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்லிங்கில் எரிஞ்சின்னு இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆயில் சுவிட்ச் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பம்போட ஸ்டெய்னர். இந்த ஆயில் பம்போட ஸ்டெய்னர் ஆயில் சம்பில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாக்கி போட்டு தூக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெய்னர் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ஆயில் ப்ரெஷர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். அதேமாதிரி எப்போவுமே நீங்கள் ஒரு இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது ஆயில் பம்புக்கும் கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷர் ஏற்றுங்க. ஆயில் பம்போட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றணுன்னா, ஏன்னா இன்ஜினில் ஆயில் பம்பு ஓடும், அந்த ஆயில் பம்பு வீக் ஆகும். அப்போ அந்த ஆயில் பம்புக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஏற்றும் பொழுது உங்களுக்கு அந்த ஆயில் பம்பு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக ஆகும்.
இதில் குறிப்பிட்ட அளவுக்கு ப்ரெஷருக்கு மேலே இந்த வால்வு என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஆயில் ரிட்டன் உங்களுக்கு ஆயில் சம்புக்கு தள்ளிடும். இந்த ரிலீஃப் வால்வு, இந்த ரிலீஃப் வால்வு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரிங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் பம்போட ப்ரெஷரை ஓவராக இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டரோட ஓரிங் வந்து உங்களுக்கு பஸ்ட் ஆகிடும். அதனால் ஆயில் ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரூ தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைலோட ரியர் ஆயில் சீல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட ரியர் ஆயில் சீலோட ரேட்டு பாருங்கள். ஆயில் சீலை நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். இந்த பிளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் சம்போட பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் சம்பு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீலை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த வண்டியோட கிளச் பிளேட் நல்லா இருக்கிறதுனால நான் இதே கிளச் பிளேட்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆஃப் என்ஜின் நான் ஃபிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ஜின் நான் உங்களுக்கு ஸ்டடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட ஹெட் கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஹெட் கேஸ்கெட்டோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடம்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்க. ஏன்னா இந்த பார்ட் நம்பர் எல்லாமே இருக்குண்டா தான் அது ஒரிஜினல் ஹெட் கேஸ்கெட்டு. நான் ஹெட் கேஸ்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ணாதீங்க. பேஸ்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஹெட் கேஸ்கெட்டோட ஒர்க்கே வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலிண்டர் ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்லாம் எதுவும் பண்ணல. வால்வு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹெட் போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்க்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 LP ஃபவுண்ட் வச்சுருக்கேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோகிராம் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை டார்க் அடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட லிஃப்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து 2-3 பார்ட்ஸ் வந்து போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக இது 8 நம்பர்ஸையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்கு 2 வால்வு, அதனால் இன்லெட் அவுட்லெட், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 8 லிஃப்டர் வரும். அதே மாதிரி இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரிட்டர்ன் வால்வு வரும். இந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்லாஷ் அட்ஜஸ்ட்டுக்கு ஆயிலோட ப்ரெஷர் கரெக்டாக வரதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். நான் இதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் கேம் கிடையாது. ஏன்னா சைடில் தான் உங்களுக்கு கேம் ஷாஃப்ட் வருது. சைடில் தான் உங்களுக்கு கேம் ஷாஃப்ட் வரதுனால இதோட லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் ராடு தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மெத்தடு. இப்போ நான் இந்த புஷ் ராடெல்லாம் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராக்கருக்கு ஆயில் சப்ளை ஆகிற போல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டு தான். இந்த போல்டோட இந்த ஹோல்ஸ் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சப்ளை ஆகும். அதனால் எப்போவுமே இதோட ஹோல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராக்கர்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால் டோர் தான். இப்போ நான் வால் டோரோட பேக்கிங்கில் பேஸ்ட்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வால் டோரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த D2ஓட வாட்டர் பம்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வாட்டர் பம்போட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் வரும். இந்த ஓரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கு பேக்கிங்லாம் வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த xylo என்ஜினோட காமன் ரயிலும் அதே மாதிரி இன்ஜெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் எதுவுமே பண்ணல. அதே தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலர் ஓஸெல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ தான். டர்போ எப்போ ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்லெட்டில் அவுட்லெட்டில் நீங்கள் வந்து ஆயில் ஃபில் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ளரை நீங்கள் சுற்றி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயிலோட சர்க்குலேஷன் உங்களுக்கு வேணும். இப்போ இந்த சைடில் நான் டர்போ வச்சு ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த xylo என்ஜினை ஃபுல்லாக நான் அசம்பிள் பண்ணிட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்ஜினை நான் லோட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட மவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்ஜினோட மவுண்ட்டோட ரேட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி ஒயரிங் கிட்ட நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் 742 ரூபா வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்டியை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த xylo D2க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் நான் மேக்ஸிமைல் ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 லிட்டர் வரும். நான் இப்போ ட்ரை இன்ஜின் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். இப்போ நான் 6 லிட்டர் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த xylo இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த xyloவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் அசம்பிள் வீடியோ தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.